ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக பெரிய கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? மாமனார் பிறந்த நாள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். நம்ம அதுக்காக ட்ரெஸ் எடுக்கலான்னு வர அங்கே வந்தோடனே என்ன ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கும்போது சரி எப்பொழுதும் வேஷ்டி சட்டை தானே போடுறாரு, வேட்டி சட்டையில் தான் ஏன் பாண்டியனை பார்த்தோன்னே பாண்டியனா கோக்கா கோக்கா அப்படின்னு பாட தோணுது. கலர் ட்ரெஸ்ஸில் எப்படியா பாட தோணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கங்க. ஒரு வழியாக திருந்திருச்சுப்பா அந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் மாறினாலும் நம்ம பாண்டியன் மாற மாட்டோம்னு இவங்களுக்கெல்லாம் தெரியல. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இவங்க வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு அமௌண்ட்டு கொஞ்சமாவது போடணுமே, 1800 வருதே சட்டைக்கே, நம்ம எங்கே போகிறது, நம்மள்ட்ட 200 தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. ஏமா இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதாம்மா, மீனா அதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க இல்லைம்மா, அவங்க கர்னர்மா, வேற லெவல் பரம்பரைமா, நாங்கள் கர்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கக்கான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ட்ரெஸ்ஸுக்கு நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போனால் அங்கே போனால் சாப்பிடாம ரொம்ப தயங்கி யோசிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்காக நம்ம அமௌண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க ஆர்டர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒரு பிரியாணியே எவ்வளோ ரேட் வரும், 3 பிரியாணிக்கு எவ்வளோ காசு வரும், எங்கம்மா போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பாண்டியனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படி இல்லை, கைவிடப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும் மாட்டுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் மாமாவுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தாங்க. கடைசியில் வேணாம்பா உட்காந்து சாப்பிடுமான்னு சொல்லிட்டு ராஜு பே பண்ணுறாங்க இதுக்கு. சரி விடுங்க, எப்படியோ பிரியாணி எல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம் பார்த்து மீனா வந்து ஏதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிறதுக்காக குட்டி கலாட்டா பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, செந்தியில வலிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக கால் பண்ணாங்க, எடுக்கல. உடனே ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு விட்டாங்க. நான் வந்து உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிடறேன்னு சொல்ல, ஐயோ இதை பார்த்தோன்னே செந்திலுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சோடனே பதறதா அப்புறம் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி